அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. அது அவசியம் என்ன? அவசியம் தான்மா. இல்லைன்னா அடையாளம் என்ன ஆகுது? ஏதாவது மிருகங்க பட்டை போட்டுக்குதா? இல்லை. ஏதாவது நாமம் போட்டுக்குதா? இல்லை. பெருமாள் கோயிலில் இருக்கிற யானைக்கு நாமம் போட்டுறாங்க, சிவன் கோயிலில் இருக்கிற யானைக்கு பட்டை போட்டுறாங்க. இப்போ அது ரெண்டும் ரோட்டில் வந்ததுன்னா என்ன சொல்லுவாங்க பார்த்துட்டு? இது சிவன் கோயில் யானை, இது பெருமாள் கோயில் யானை. இது ரெண்டும் இல்லாமல் வந்தால் என்ன சொல்லுவாங்க? காட்டு யானைன்னு. அப்படி சொல்லிடக்கூடாது. அதனால இது கோயில் யானை புனிதமானு சொல்றதுக்காக, இவன் பக்தன் இவன் புனிதமானு சொல்றதுக்காக பட்டிய நாமம் போட்டாங்க. அப்புறம் இறைவன் வந்து எல்லாம் சொல்லுவாங்க, மேலே தான் இருக்கிறான், மேலே தான் கை கொட்டுவாங்க. ஆனால் ஐயா மட்டும் வித்தியாசமாக சொல்ல கீழே பாடம் கொடுக்குறாரு. மேலே இருக்கிற கடவுள் பார்க்கறதுக்கு கீழே இதுக்கு பாடம் கொடுக்குறாரு ஐயா. இது வந்து ஐயா சொன்ன விஷயங்கள் வந்து சாதாரண விஷயங்களே இல்லை சார். ஆனால் சாதாரணமான மக்களுக்கு சொன்னது தான் பெரிய விஷயம். எவ்வளோ பெரிய விஷயத்தையும் அவர் சர்வ சாதாரணமாக சொல்கிறார். அர்த்தநாரீஸ்வரர்னு ஒரு உருவம், சிவனும் பார்வதியும் ரெண்டும் சேர்ந்த மாதிரி ஒரு உருவம். ஒரு பாதி சிவனாகவும் ஒரு பாதி ஐயனாகவும் இருக்கிறாங்க. ரெண்டு பேரும் இருக்கிறாங்க, அம்மாவும் அப்பனாவும் பாதி பாதியாக காட்டுறாங்க. இது படத்தில் தான் பாதி பாதி. உண்மையிலேயே அம்மாவும் அப்பாவும் சிவனும் பார்வதியும் எப்படி இருக்கிறாங்கன்னா, இந்த பாதி சக்தியாகவும் இந்த பாதி சிவனாகவும் இருக்கிறாங்க. உண்மை அதுதான். ஆனால் அப்படி காட்ட முடியாதுன்னு இந்த பாதி அப்படி டிவைட் பண்ணி காமிச்சாங்க. ஐயா மாதிரி ஒருத்தர் வந்து சொன்னால் மட்டும்தான் அது புரியும். கீழே இருக்கிற பொருள் அம்மாவா கீழே இருக்கிறது தான் ஐயனை போய் சேரணும். அப்படி போனால் மட்டும்தான் இது சாத்தியம். அப்போது கீழே இருக்கிற பொருள் தான் அம்மா, மேலே இருக்கிற பொருள் தான் அப்பன். இது தெரியாதவன் தான் மலை கோயில் கோயிலாக சுற்றினே இருக்கணும். தவிர இது தெரிஞ்சவங்க அம்மாவை கொண்டு போய் அப்பா கிட்ட சேர்த்துவாங்க. அவனுக்கு வேற ஒரு பொருளே கிடையாது, அங்கே ஆகாயம் கிடையாது. ஏன்னா இறைவன்றவன் வெளியே கிடையாது. உண்மையான ஆகாயம் இந்த ஒரு இன்ச்சுக்குள்ளே தான் இருக்குது. இந்த பெரிய பிரம்மாண்டம் இந்த ஒரு புள்ளிக்குள்ளே தான் இருக்குது. அப்போ இறைவன்றவன் அங்கே பெரிய பிரம்மாண்டத்தில் இல்லை. அது காட்சிப்படுத்தி சொல்கிறாங்க பெரியவங்க. அங்கே இருக்கிறான்னா அங்கே இருக்கிறவன் தான் இங்கே இருக்கிறான். எங்கே இருக்கிறான்னா நமக்குள்ளவும் ஒரு ஆகாயம் இருக்குது, நமக்குள்ளவும் ஒரு வெட்ட வெளி இருக்குது. அந்த வெட்ட வெளிக்குள்ளே அவன் இருக்கிறான். ஆனால் போகும் வழி அறிஞ்சு அங்கே போகணும். இங்கே ஓடுற சுவாசத்தால் அங்கே போய் சேரவே முடியாது. இது ஊருக்கு வர மூச்சு. நாம் மடம் மாற்றணும். மடம் மாற்றினாலும் அது போய் சேர்றதுக்காக பார்க்கணும், வேடிக்கை பார்க்கக்கூடாது. அந்த மூச்சோடு உறவாடணும். மூச்சோடு உறவாடினா நாம் இப்போ பண்ணக்கூடிய பாடங்கள், கீழ்நிலை பாடம்லாம் கீழ்கதி, மேல்நிலை பாடங்களில் மேல்கதின்னு வரும். அது இந்த மாதிரி பாடங்களாக அது இருக்காது. இந்த மாதிரி இவ்வளோ ஈஸியாக இருக்காது. ஆனால் இவ்வளோ ஈஸியாக இருக்கிறதுக்கு இவ்வளோ போராட்டம். மேல்நிலை பாடங்களில் ஒரு செகண்டு நம்ம உயிர் இருந்ததா இல்லையா நமக்கே தெரியாது. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பெல்லாம் அங்கே நடக்கும். அங்கே குருன்னு ஒருத்தர் இல்லாமல், வழிகாட்ட ஒருத்தர் இல்லாமல் அந்த இடத்துல போய் பிடிக்க முடியாது. அப்படி ஒரு இடம் இருக்குது, அதுதான் வெட்ட வெளியே. அங்கே தான் இறைவன் இருக்கிறான். மேலேன்னு சொன்னவங்க உள்ளே சொன்னால் ஏற்றுக்க மாட்டான். அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ஐயா கூட ஒரு இதில் இப்படி காட்டிடுவார், மேலே காட்டியிருப்பார். அந்த மேலேன்றது வேறு ஒன்றும் இல்லை, இங்கே தான், இதுக்குள்ளே தான் இறைவன் இருக்கிறான். ஆனால் தான் அறிவு கருவி எல்லாம் மேலே வச்சுட்டான், தொழில் கருவி எல்லாம் கீழே வச்சுட்டான். வேலைக்காரெல்லாம் கீழே இருக்கிறான், முதலாளிலாம் மேலே இருக்கிறான். இதுக்கு பேர் என்னது? ஞானேந்திரியங்கள். ஞானம்னா என்னது? அறிவு. உனக்கு வெளியேந்த அறிவு வர வரைக்கும் அதே புலன். உள்ளுக்குள்ளவே கருவிகள் இருக்குது, அதுலேருந்தே உனக்கு அறிவு வந்தால் அதுக்கு பேர் ஞானேந்திரியம். இப்படி ஒரு விஷயமாக பகுத்து போனால் மேலே இருக்கிற இறைவன் அவர் எங்கே சொன்னார்ன்றது நமக்கு புரிய ஆரம்பிச்சிடும். அதனால தான் தலையை சுற்ற தெரியாதவங்களாம் மலையை சுற்றலாம், தப்பே கிடையாது. ஆனால் தலையை சுற்ற தெரிஞ்சால் அவங்க யாரும் மலையை சுற்ற வேண்டிய வேலையே கிடையாது. ஏன்னால் கைலாய மலையும் உள்ளதாக இருக்குது, கைலாசமும் உள்ளதாக இருக்குது, வெட்ட வெளியும் உள்ளதாக இருக்குது. ஆனால் போகக்கூடிய சாமர்த்தியம் நமக்கு வேணும். அது போனால் மேலேன்னு யாரை சொன்னாங்களோ அவன் உள்ளே இருக்கிறான். அதனால தான் கடவுள். கடந்து போயிருக்கிற ஒருத்தன் தான் எல்லாத்தையும் கடந்து உள்ளேயும் இருக்கிறான். எள்ளுள் எண்ணெய் போல் அப்படின்னு சொன்னதுக்கு காரணமே அதுதான். எள்ளில் இதில் என்ன இருக்குது அதில் என்ன இருக்குதுன்னு சொல்லாத மாதிரி எள்ளு ஃபுல்லாகவும் என்ன தான் இருக்குது.
அது எப்போ நமக்கு தெரியும்? வெறும் எள்ளில் தெரியாது, அது எத்தனை செக் ஆடும்போது தான் தெரியும், ஓ இந்த எள்ளுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு. அந்த மாதிரி இந்த ஊனுக்குள்ளே இறைவன் கலந்துருக்கிறான். அது எப்போ தெரியும்? நம்ம பகுத்து 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 பார்க்கும்போது மட்டும்தான் அது தெரியும். வெங்காயம் மாதிரி உரித்து பார்க்கணும். அப்படி உரித்து பார்த்தா என்ன ஆகும்னா வெந்து போன காயமாகும். அதுக்கு பேரும் வெங்காயம் தான். வெங்காயம் தின்னாமல் மேற்றோலை தின்றல்லோ சாகாமல் சாகிறேன்னு எதுக்கு சொன்னாருன்னா, நான் வெங்காயம், இந்த ஆன்மான்றது வெங்காயம், அது என்ன வெங்காயம்னா என்ன அர்த்தம்னா, அதான் சொன்னேன் இல்லையா, சுட்டப்பானை, அதுதான் வெங்காயம். எது தீயில சுட்டு பரிசுத்தமாக ஆகுதோ அதுக்கு பேர் தான் வெங்காயம். அப்போ ஆன்மான்றது பரிசுத்தமான பொருள். அந்த வெங்காயத்தை பார்க்காம இந்த புறத்தோலான இந்த உடம்பு, இது வெங்காயம், இந்த தோலை உரிச்சு நான் இதிலேயே சுகத்தை அடைஞ்சால் ஒரு நாளும் உள்ள நிலையாக இருக்கக்கூடிய அந்த வெங்காயத்தை பார்க்கவே முடியாதுன்றது தான் கான்செப்ட். அதை பார்த்தால் தவிர இறைவன் எப்படி இருக்கான்றது நமக்கு தெரிஞ்சுக்கவே முடியாது. அப்போ மேலேன்னு சொன்னது இதுதான் சார். சரி. அப்புறம் இப்போ நிறைய பேர் மக்கள் தெரியாங்க வந்து பாடம் கொடுக்குறாங்க, உபதேசம்னு சொல்கிறாங்க. தீட்சைனா என்ன? தீட்சை, உபதேசம், பாடங்கள் எல்லாமே ஒரு பொருள் தான். அது அவங்க வழக்கத்துக்கு சொன்னது. தீட்சை, ரமணர் என்ன பண்ணார், தீட்சைன்னு தனியாக பாடங்கள் யாருக்கும் கொடுத்ததே கிடையாது. அந்த பார்வையிலே வரவங்களுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்வார். பால் பிரண்டன்னு ஒரு வெளிநாட்டு ஒரு அறிஞர் வராரு, தான் முன்னாடி வந்து உட்கார்றாரு. இவர்கிட்ட உட்காந்து பார்க்குறாரு. இவர் எதுவுமே பேசுறதே கிடையாது. இவர் கம்மனு இவர் அவரை பார்த்து நேர்கிறாரு. அவர் பார்க்கும்போது அங்கே ஸ்கேன் ஆகிடுறாரு. அது ஒரு தீட்சை. அவர் என்ன பண்ணுறாரு, உட்காந்து பார்த்துட்டு இவர் வந்து அவர் உலகம் இந்தியா ஃபுல்லாக சுற்றினவர், இவரையும் பார்த்துட்டு போயிடலான்னு வந்தவர், இவர் எதுவுமே சொல்லலைன்னு இவர் கிளம்புறாரு. அப்போ கிளம்பும்போது என்ன பண்ணுறாரு, காஞ்சி மகா பெரியவர் அவரோட கனவுல வராரு. நான் அதுக்கு முன்னாடி அவரையும் போய் பார்க்குறாரு. அவர் தான் வந்து ரமணரே சொல்கிறாரு, நான் வந்து ஒரு சாஸ்திரத்துக்குள்ளே நான் எல்லாத்தையும் சொல்ல முடியும், ஆனால் நான் ஒரு சாஸ்திரத்துக்குள்ளே அடங்கிட்டேன். அந்த கட்டுப்பாட்டை விட்டு என்னால் தாண்ட முடியாது. ஏன்னா எனக்கு ஒரு அடையாளம் இருக்குது. யார்? சங்கராச்சாரியார்னு ஒரு அடையாளம் இருக்குது. நான் அவர் லிமிட்டை தாண்டி நான் போக முடியாது. அப்போ இதை சொல்லக்கூடியது நான் இல்லை. இதெல்லாம் சொல்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு, திருவண்ணாமலையில் போ அப்படின்னு. ரமணரை அடையாளம் காட்டுறது யார்? பால் பிரண்டர் அடையாளம் காட்டுறது காஞ்சி மகா பெரியவர். ஆனால் இங்கே வந்து அவர் சொன்னாருன்னு உட்காந்தாரு, இவர் எதுவும் பேசலை, இவருக்கு ஒன்றும் புரியல. சரி இவர் சரிப்பட மாட்டார் அப்படின்னு அவர் கிளம்புறாரு. கிளம்பும்போது வீட்டில் தங்கும்போது அவர் கனவுல வந்து பெரியவர் சொல்கிறார், திரும்பவும் நீ போயிடாத, திரும்பவும் போய் அவரை பாரு அப்படின்னு பால் பிரண்டன் சொன்னது. எதுக்காகன்னா, திரும்ப வந்த உடனே அவரும் பேசலை இவரும் பேசலை. ஆனால் இவர் என்ன சொல்ல வந்தாரோ எல்லாத்தையும் அவருக்கு சொல்லிட்டாரு. அவர் எதை கேட்க வந்தாரோ எல்லாத்துக்கும் பதில் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் வந்தது தான் புதையலை தேடின்னு ஒரு புக்கு எழுதுறாரு. யார்? பால் பிரண்டன். ஆனால் ரெண்டு பேரும் பேசவே இல்லை. இது எப்படி அங்கே போச்சு? இதுவும் தீட்சை. அந்த பார்வையாலே இவங்க இருக்கிற ஞானத்தை ஒருத்தர் சீடனுக்கு கொடுக்குறாரு. யாரே? ரமணர். இதைத்தான் வந்து நம்ம உள்ளே வச்சது ஒரு படம். மீன் முட்டை போடுது, மீன் முட்டை போட்டுட்டு எங்கேயும் போயிடல, அந்த முட்டையே அதை பார்க்குது. முட்டையை பார்த்து அந்த மீனோட பார்வை இல்லாமல் அந்த முட்டை பொரிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த சிந்தனை, அந்த நினைப்பு, அந்த பார்வைக்கு அவ்வளோ தீட்சம் இயங்குது. தான் முட்டையை போட்டுட்டு அந்த முட்டையே அதை பார்த்துன்னு இருக்கும். அது பொரிச்சா மட்டும்தான் அது அண்ணாகரணும் பார்த்துன்னு இருக்கும். அது பொரிச்சா தான் அங்கேருந்து போகும். பல மீன்கள் அதில் இறந்தே போயிடும், ஏன்னா சாப்பிடாது. அதோட நோக்கம் என்ன? இது பொரிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மீனுக்கு தெரியுது. அதோட சக்தியாக அதை உணர்ந்துருக்குது. எங்கே உணர்ந்துருக்குது? முட்டைன்றது கரு. நமக்குள்ளே ஒரு ஆசை வந்துச்சு, நானும் ஐயா சொன்னதெல்லாம் அடையணும்னு ஒரு ஆசை வந்து, அதான் கரு. அப்போ நான் மீனாக இருந்தால் என்ன பண்ணோம்? அந்த கருவையே கவனிச்சுக்கணும், பார்த்துன்னு இருந்தால் அந்த கரு அம்மா வயிற்றுல குழந்தை வந்த மாதிரி இந்த கரு ஒரு நாள் ஞானமாக மாறும். ஆனால் நான் என்ன பண்ணுறேன், 1 hour பார்க்கறதுக்குள்ளே போகிற கண்ணு எரிய சாமி, கால் வலிக்கு சாமி அப்படின்னு சொல்லிட்டு பழக்கம் போல் ஊரை பார்க்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் எங்கே அந்த முட்டை பொரியுது? இந்த மாதிரி தீட்சைகள் பலவிதம். ஆமைக்கும் ஒரு தீட்சை இருக்குது. அது முட்டை போட்டுவிட்டு, கரையில் முட்டை போட்டுவிட்டு அது கடலுக்கு போயிடும். ஆனாலும் அதோட நினைவு மட்டும் இந்த முட்டை மேலேயே இருக்கும். அது 1000 வேலை செஞ்சு நிற்கும்.
எத்தொழில் செய்தாலன்னா ஏதவத்தை பட்டாலன்னா முத்தர் மனம் மோனத்தைன்ற மாதிரி இந்த ஆமையே முத்தர் மாதிரி தான் உட்காந்துக்கும். நான் முட்டை போட்டேன் குஞ்சு பொறிக்கணும் அப்படின்னு அந்த நினைவு ஃபுல்லாக அங்கே இருக்கும். அந்த நினைவு இல்லாமல் இந்த சூட்டெல்லாம் பொறிக்காது. நினைவும் சூடும் சேர்ந்தால் மட்டும்தான் இங்கே முட்டை பொறிக்கும். இது ஆமையோட பாவனை. நாம் என்ன பண்ணுறோம், 1 ஹவர் பாடம் பண்ணிவிட்டு அதோடு அதை மறந்துடுறோம். அதுக்கப்புறம் அதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை. அது இன்னும் பக்கத்து வீட்டுக்கார மாதிரியா அவனை நினைக்கவே கூடாது, திட்டு பையன் அப்படின்னு மறுநாள் காலையில் தான் திரும்ப பாடம் பண்ணுறோம். இந்த விஷயத்தை நாம் ஆமையை ஃபாலோ பண்ணணும். அந்த பாடம் முடித்தாலும் முட்டை போட்டதும் பாடம் பண்ணதும் ஒன்று தான். முட்டை போட்டுமே பாடம் பண்ணிட்டோமே சும்மா போகாமல் நம்ம நினைவுக்குள்ளே அந்த பாடத்திலே வச்சோம்னா அப்போ தான் அது கருவாகும், அப்போ தான் அது உருவாகும், அப்போ தான் இது திருவாகும். இல்லைன்னா இது ஒரு நாள் உரு இல்லாமல் அழிஞ்சிடும். இதை தான் அங்கே முட்டை ஆமை கதைலாம் அங்கே வச்சு ஆனால் படம் பார்த்துட்டே கதை சொல்லிக்கிறோம். எல்லாம் நமக்காக தான் சார். உலகத்தில் இறைவன் படைத்ததே இப்போ யோகாசனம்லாம் பண்ணுறாங்க. ஒரு முத்திரையும் ஒரு விலங்கு, ஒரு அனிமலு, ஒரு பறவை, எல்லாம் அந்த பறவைகள் என்ன பண்ணுதோ அதுதான் யோகாசனம். ஒரு விலங்கு என்ன பண்ணுதோ அதுதான் யோகாசனம். உலகத்தில் மனுஷன் இறைவன் உயிரில் எதை படைத்தானோ அதை தான் முனிவர்கள் இங்கே யோகமாக கற்றுக் கொடுத்துக்கிறாங்க. இறைவன் படத்தில் செல்வம் கொட்டி கிடக்குது. நமக்கு சாமர்த்தியம் இருந்தால் ஒன்றை பிடிச்சின்னு ஒரு வழியில் போவோம். ஒன்றை பிடித்தார்க்க உயர் உண்டு. பல வழி போனவங்க யாரும் ஊர் போய் சேர்ந்ததாகவே இல்லை, சரித்திரமே கிடையாது. அந்த சரித்திரத்தை நாம் படிச்சுக்கினே நாம் அந்த தப்பு பண்ணாமல் பார்த்துக்கணும். ஒன்றையே பிடிப்போம், உயர்நிலை அடைவோம். நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு, நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு. பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்த பெருமானின் ஆசியாலே, பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்த பெருமானின் ஆசியாலே நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு, நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு. தேடி வந்தோம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது, கூடி வந்தோம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது. தேடி வந்தோம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது, கூடி வந்தோம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது. நாடி வந்தோம் சாமியினை நன்மைகளும் வந்தது, நாடி வந்தோம் சாமியினை நன்மைகளும் வந்தது. கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது, கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது. பூமி எங்கும் சுத்துதுங்க சாமியோட பேச்சு, போலி வாக்கம் பற்றி தங்க உலகம் முழுக்க பேச்சு. வாங்க வாங்க பக்தர்களே, போலி வாக்கம்